அண்ணாமலையும் ரொம்ப கோவமா ரோகிணி கிட்ட கேக்குறாங்க. ஏமா நீங்க இப்ப எல்லாம் பண்றது கரெக்டா? அவன்தான் ஏதோ மனோஜ் அப்படி பண்ணான்னு நீயும் அவனோட சேர்ந்து துணை போயிருக்கல. என் பணத்தை எடுத்து உங்க அப்பா பணம் கொடுத்ததா சொல்லி ஏமாத்தி எல்லாத்தையும் நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டீங்களாமா அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிள் எதுக்குங்க? ஆங்கிள் இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பின்ன என்ன சொல்லுவாரு? எங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி முத்து கேக்குறாங்க. எங்க அப்பாவுடைய 30 வருஷத்து உழைப்பு. அது சும்மா ஒன்னும் வந்துரல அந்த பொண்ணு. அது மட்டும் இல்லாம இந்த ஜீவா மேடம் கிட்ட இருந்து 27 லட்சம் ரூபாய்க்கு பதிலா 30 லட்சம் ரூபாய் வேற நீங்க வாங்கியிருக்கீங்க. எவ்வளவு வாங்கிட்டு நீங்க மட்டும் நல்லா இருக்கணும்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க? இப்ப கூட பாரு, உங்களை ஏமாத்திட்டு போனவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கணும்னு சொல்லிதான் அப்பா சொன்னாரு. அவங்களுக்காக அவங்கள தேடிக்கிட்டு நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். ஆனா நீங்க எந்த கவலையும் இல்லாம நீங்க பாட்டுக்கு உங்க தேவை மட்டும் கரெக்டா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை ஏமாத்தி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கீங்களே. அதனாலதான் கடவுளே பார்த்து உங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்திருக்காரு. ஆர்எஸ் 30 லட்சம் ரூபாய் இங்க ஏமாத்துனீங்க, அந்த பக்கம் ஆர்எஸ் 30 லட்சம் உங்களுக்கு போயிருச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு ரோகிணி சொல்றாங்க, என்ன முத்து நீங்க எனக்கு சாபம் கொடுக்கறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கிடையாது. சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. எனக்கும் ரவிக்கும் சேர வேண்டிய பங்கை ஃபர்ஸ்ட் நீங்க கொடுங்க. ஆர்எஸ் 30 லட்சம் ஆக்சுவலா கொடுக்கணும் நீங்க. ஆனா மனோஜ் கிட்ட சொல்லி அவன் ஷேர் அது இதுன்னு எல்லாம் பேசி இப்ப எங்களுக்கு கூட ஷேர் மட்டும்தான் கொடுப்பேன்னு சொல்றீங்க. பரவாயில்லை, அதாவது இருந்தாலும் பரவாயில்லை, எங்களுடைய பணத்தை கொடுங்க, நாங்க அதை வச்சு எங்களுடைய பொழப்பை நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரவி சொல்றாங்க, இந்த பணம் வந்துச்சுன்னா நானும் ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆரம்பிப்பேன். எதுக்குங்க நீ இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்க ஒருத்தர் மட்டும்தான் சம்பாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா எப்படி எனக்கும் பெரிய ஆளாகணும்னு ஆசை இருக்கும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ரவி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப அண்ணாமலை சொல்றாங்க, இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. ரோகிணி மனோஜ் 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது இவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிள் என்னங்க? ஆங்கிள் நாங்க என்ன பண்றோம்? இப்ப பணம் எங்களுக்கு எங்க போறது? இப்பவே பணம் ஏமாந்துட்டு நின்னுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து சொல்றாங்க, அதான் உங்க அப்பா மலேசியால இருக்காரு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க முத்து, திரும்ப திரும்ப அந்த டாபிக் எடுக்காதீங்க. எங்க அப்பா தான் இப்ப ஜெயில இருக்காருன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ விஜயா சொல்றாங்க, உங்க அப்பா ஜெயில இருந்து தான் இருந்துட்டு போறாரு. ப்ராப்பர்ட்டி எல்லாம் வெளியில தானே இருக்கும். நாம் அங்க கிளம்பி போயிட்டு அங்க இருக்க சொந்தத்துக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்கல்ல, அங்க இருந்து அப்படியே உங்க மாமா கிட்ட வர சொல்லி அப்படியே பணத்தை கொஞ்சமாவது எடுத்துட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற ரோகிணி, இல்லை ஆண்டி, அப்படியெல்லாம் பண்ண முடியாது. எல்லா ப்ராப்பர்ட்டியுமே அங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, எத்தனை நாளைக்கு இப்படியே நீங்க பொய் சொல்லிட்டு இருப்பீங்க? இங்க பாருங்கம்மா, நீங்க ஃபர்ஸ்ட் டிக்கெட் போட்டு நீங்களும் மனோஜ் கிளம்பி மலேசியா போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரோகிணி அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம்னு சொல்லி பதறி போய் சொல்றாங்க. என்ன பரலோராமா, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமா சந்தேகமா இருக்கு. உண்மையாலுமே உங்க அப்பா அங்க இருக்கிறாரா இல்லையா? எனக்குமா அந்த மலசே மாமன்மை மெலியா சந்தேகமாதான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப அண்ணாமலை சொல்றாங்க, எதுக்குமா இப்படி நீ பண்ணிட்டு இருக்க? நீ உங்க அப்பாவை இதுவரைக்கும் நான் பார்த்தது கூட கிடையாது. அது எப்படி பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வீட்ல எப்படி இருக்கான்னு கூட ஒரு நாள் கூட விசாரிக்காம இருப்பாரா? இப்ப எல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எல்லாமே எனக்கு பிராடாதான் தோணுது அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க ஆங்கிள் நீங்களே இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜீவா சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுடைய ஃபேமிலி விஷயத்துல நான் தலையிடுறேன்னு நினைக்க வேண்டாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த ரோகிணி பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு இவ்வளவு தூரம் சந்தேகப்படுறீங்க? ரோகிணி உங்க வீட்டு அட்ரஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி கேக்குறாங்க. எதுக்கு ஸ்ருதி எங்க வீட்டு அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என் ஃப்ரெண்ட் அங்கதான் இருக்காங்க. சொன்னேன்னா உங்க வீட்டு அட்ரஸ் இதுல இருந்து எல்லாத்தையும் விசாரிச்சு சொல்லிருவாங்க. இல்ல அதுக்கப்புறம் உங்க மேல யாருமே ப்ளேம் பண்ண முடியாது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அட்ரஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரோகிணி சொல்ற, உங்க வீட்டு அட்ரஸ் உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தேகமா விஜயா கேக்குறாங்க. அப்ப விஜயா ரொம்ப கோவப்பட்டு, உன் மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன். கடைசியில ஒண்ணும் இல்லாத இடத்துல இருந்து நீ வந்தேன்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான்.
ஒழுங்கா சொல்லு. உங்க அப்பா உண்மையாலுமே பிசினஸ்மேன் தானா இல்லையா? எனக்கு என்னமோ சந்தேகமாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப மனோஜ் சொல்றாங்க, இத்தனை பேருக்கு முன்னாடி நான் அசிங்கப்பட்டு இருக்கேன். நீ வந்து எனக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீல. அம்மா வராட்டி பரவாயில்லை, நம்ம டிக்கெட் போட்டு நம்ம மலேசியா போய் பார்த்துட்டு வருவோம். உங்க அப்பாவை இப்படியே விட முடியாது. அட்லீஸ்ட் அவரை வெளியில எடுக்கிறதுக்காவது நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற ரோகிணி, அப்படியெல்லாம் போக முடியாது மனோஜ், டக்குன்னு எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன டிக்கெட் போட்டா உடனே போக போறோம், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அங்க போனா கோர்ட் கேஸ்ன்னு அலைய வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல, எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்கு. Rs 30 லட்சம் ரூபாய் போயிருச்சு. அதை எனக்கு ஒன்னும் பெரிய பிரச்சனை கிடையாது. நாங்க ஸ்டாப் எல்லாம் வந்து கடையை பார்த்துக்க சொல்லி நான் கிளம்பி வந்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க நான் அப்படியே பார்லர் விட்டு வர முடியாதுல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, இங்க இருக்கிற பார்லரை நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பி ஃபர்ஸ்ட் போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மனோஜ் கிட்ட என்ன பதில் சொல்றேன்னு தெரியாம, இல்ல மனோஜ் அப்படியெல்லாம் டக்குன்னு வர முடியாது அப்படிங்கிறாங்க. எதுக்கு பாருமா, இவ்வளவு தூரம் நீங்க வந்து யோசிக்கிறீங்க, எனக்கெல்லாமே சந்தேகமாதான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. அப்ப அண்ணாமலை சொல்றாங்க, இங்க பாருங்க, பணம் வாங்குறீங்களோ வாங்கலையோ அது தெரியாது. ஆனா மனோஜ், நீ போய் அவங்க மாமனார் என்ன கண்டிஷன்ல தான் இருக்காரு, எப்படி இருக்காரு, என்ன பண்றாருன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, உடனே கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மலேசியாவுக்கு உடனே டிக்கெட் போடுறதுக்காக மனோஜ் போன் எடுத்துட்டு வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ரோகிணி பதறி போய், அதெல்லாம் வேண்டாம் மனோஜ் அப்படின்னு சொல்றாங்க. நீ என்னமோ சொல்லிட்டு போ, நீ வந்தாலும் சரி வராட்டி சரி, நான் அங்க போகத்தான் போறேன். உங்க மாமா இருக்கார்ல, உங்க மாமாவுடைய நம்பர் என்கிட்ட கொடு, உங்க மாமா கிட்ட அட்ரஸ் கேட்டு நான் போய்க்கிறேன். அப்படி இல்லையா வித்யா, அவங்க சைல்டுஹுட் ஃபுட் பிரண்ட் தானே, அந்த மாதிரி சொல்லுறாங்க. சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள், சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.